அமெரிக்கா சுதந்திர போரில் வெற்றி பெற்றதும் அமெரிக்க அரசின் மன்னராக ஜார்ஜ் வாஷிங்டன் இருக்க வேண்டும் என அமெரிக்க இராணுவம் விரும்பியது. ஆனால் அமெரிக்காவை குடியரசு நாடாக மாற்ற விரும்பினார் வாஷிங்டன். வழி நடத்த தக்க தலைவனின்றி தடுமாறிய அமெரிக்கா 1787 மக்கள் மாநாட்டை கூட்டி அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அரசியல் சட்டத்தை உருவாக்கியது. விடுதலை போரில் தலைமை தாங்கி வெற்றி கண்ட வாஷிங்டனே நாட்டின் அரசியலும் வழி நடத்த வேண்டும் என்று மக்கள் வேண்டிக் கொண்டனர். பின்னர் 1789 அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் முதல் குடியரசுத் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் வாஷிங்டன். ஜனாதிபதியாக பதவியேற்றார். அமெரிக்காவில் பல ஆக்கப்பணிகளிலும் முன்னின்று அரசு அரிய பணிகளை நிறைவேற்றினார். அவர் ஆற்றிய பணியை கண்ட அமெரிக்க மக்கள் 1793 2ஆம் முறையும் வாஷிங்டனை ஜனாதிபதியாக அமரச் செய்தனர். 2 முறை அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்து அமெரிக்காவை எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காண வைத்தார் வாஷிங்டன். 3வது முறையும் அவரே ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று குரல் எழுப்பியபோது அவர் ஏற்க மறுத்தார். நாட்டை ஆளும் தகுதி ஒரு வாஷிங்டனுக்கு மட்டுமே இருக்கிறது என்று நம்பினால் அது உங்களை பலவீனமாக்கிவிடும். அமெரிக்காவின் பெருமையை யார் வேண்டுமானாலும் இந்த நாட்டை விசுவாசத்துடன் நேசிக்க முடியும் என்பதே என்று விளக்கம் கூறினார் வாஷிங்டன். பதவியை மறுத்ததோடு 3வது முறை யாரும் குடியரசுத் தலைவர் பதவிக்கு ஆசைப்படக்கூடாது என்பதற்கான சட்ட வழிமுறைகளையும் வகுத்து தந்தார்.